Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தர்மியான வேலையிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்ப முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை தந்துருவார். மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அண்டர்லைன் த வேர்ட், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், வர விருப்பம் இல்லை என்றால் இல்லை. இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். அவன் தன்னைத்தான் என்றால் தன்னை தான் வெறுத்து, அதுதான் பழைய மனுஷனை வெறுக்கணும், பழைய வாழ்க்கையை வெறுக்கணும். ஆமாம், பழைய பாரம்பரியங்கள், ஜீனியாலஜி, ஜென்ம சுபாவங்கள். தன்னை தான் வெறுத்துனா பாவத்தையும் மரணத்தையும் வெறுக்கணும். அப்போது எப்படி வெறுப்ப? எதை வெறுக்கணும், எதை நேசிக்கணும்? தேவ நீதிட்டு உடித்தெய்தல் தான் நேசிக்கணும். பாவத்தையும் மரணத்தையும் வெறுக்க வேண்டும். அதுக்கு தேவ நீதிட்டு உடித்தெய்தலை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க வேண்டும். ஆமாம், மனுஷன் தன்னைத்தான் வெறுக்கிறத விட்டுட்டு தேவனையே வெறுக்கிறான். தேவ நீதி உழித்தெய்தல் பரலோகத்தையே வெறுக்கிறான். எவ்வளோ பிசாசு பண்ணிட்டான் பார், தந்திரமா ஏவால. தேவன் விளக்கின அந்த கனியை புசித்து ஜீவ மார்க்கத்தையே வெறுக்கிறான். ஜீவனை அவனுக்கு எல்லா நன்மையும் அதை செய்ய போகுது. இயேசு ஜீவன், பரிபூ ஜீவனில் அவனுக்கு இருக்க வேண்டியது எல்லாமே இது. எதை வெறுக்கணுமோ அதை வெறுக்காம, எதை வெறுக்கக்கூடாதோ அதை வெறுக்க வச்சுட்டான் பிசாசு. பாவத்தையும் மரணத்தையும் கொடுத்து தேவ நீதியை உடித்து இதில் வெறுக்கிறான். அதனால் அவனுக்கு பாவமும் மரணமும் வாய்நாளெல்லாம் சந்திக்குது. அதனால தான் இயேசுத்தை அப்படியே உல்டாவாகிறார். மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், என்னைனா இயேசுவை, இயேசுனா தேவ நீதிட்டு உடித்தெய்தல், அவர் ஜீவ விருட்சத்தின் கனி. ஆமாம், ஜீவ விருட்சத்தின் கனியை பின்பற்றுனா ஜீவ விருட்சத்தின் கனியில் வாழணும். நன்மத்தையும் அறியத்தக்க கனியை பின்பற்றினா நன்மத்தையும் அறியத்தக்க மென்டாலிட்டியில் வாழணும். இப்போ சொல்கிறாரு, அப்போது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்னைனா இயேசு, இயேசுனா வித்தியேசுல, இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவம். ஆதி அவனது வெளிப்பு இயேசு ஆமன்ற வாக்கு தத்துவமே இருக்குது. இயேசுனா இயேசு வானத்தமிழ் சகல அதிக பாவ மன்னிப்பு வாக்கு தத்தெல்லாம் இருக்குது. அதை தேவன் தனக்கு உலகத்துக்குள்ள தான் பின்பற்றுறது. அப்போது சிலுவை வெயில் பட்ட பனி போல மாறிடும். சிலுவைனா பாவம், சாபம், மரணம், தரித்திரம், பாதாளம், வியாதி, வறுமை எல்லாமே சிதறடிக்கப்படும். இயேசுவை பின்பற்றினா. இயேசு யாரு? நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. இயேசு யாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். அந்த ஜீவன் எதில் தொடங்குது? தேவ நீதியில் தொடங்கி உடித்து இதில் முடிக்குது. இடையில வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. எல்லா நன்மைகளின் தொகுப்பு. அங்கே கெட்டது எதுவுமே கிடையாது. இயேசு கிறிஸ்துக்குள்ள எல்லா பாவம், மன்னிப்பு, ரட்சிப்பு, ஆசீர்வாதம், சமாதானம், ஆவியின் கனி, அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீதி, விசுவாசம், நீ இச்சிக்கப்பட்ட சகல எல்லையற்ற ஐஸ்வர்யம், எல்லையற்ற சமாதானம், எல்லையற்ற நீதி, எல்லையற்ற ஐஸ்வர்யம் எல்லாமே அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்குது. அதை பின்பற்றணும். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து பாவத்தையும் மரணத்தையும் வெறுக்கணும். பிசாசு பாவத்தையும் மரணத்தையும் கொடுக்குறான் ஆதாம் ஏவாள் வழியா. அப்போது தன்னைத்தான் வெறுத்துனா பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து தரித்திரம், அவமானம், வெக்கம், நிந்த, சாபம், பாவம், கண்கள் நிச்சயம், ஜீவன் எல்லாமே A to Z
பாவத்தின் சம்பளம் மரணத்தை வெறுத்து தேவ நீதியின் சம்பளம் உரித்த இதழை ஃபாலோ பண்ணு. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குதான் இயேசுவை ஃபாலோ பண்ணுறது. அப்போ சொல்கிறார் பாரு, மத்தேயு 16:24, அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் ஒருத்தி கிறிஸ்துக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும், ஒருவனோ ஒருத்தியோ ஆதாம் வழியா பிறந்திருக்கிற, தன்னைத்தான் நேசிக்கிற, ஆதாமின் சிந்தை மரணத்தை நேசிக்கிறான் மனுஷன். மரணம்னா என் சொந்தன்ற மாதிரிங்க. பாவத்தையும் மரணத்தையும் பிசாசு கொண்டு வந்தான் ஏதேன் தோட்டம். தேவன் விளக்கின, தேவன் ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ விருட்சத்துக்கு நிலை வச்சார். ஏன்னா தேவன் ஜீவன். தேவனாவே என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் ஆவியான ஜீவனுடையவர். அதுதான் அவனுக்கு கொடுத்தாரு. ஜீவ சுவாச ஜீவாத்மா ஜீவத்துக்கு தம்முடைய சாயலில் தன்னுடைய ரூபத்தின்படியே வைத்தார். தோட்டத்தில் எல்லா விருட்சத்தையும் கனிக்குது, ஜீவ விருட்சத்துக்கு கனி. ஆனால் தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவாய். சித்த சுயாதீனம் கொடுத்ததுனால ஏவாளு பிசாசு வார்த்தை கேட்டு அதை பறித்தால் புஷித்தால் புருஷனுக்கும் கொடுத்தால் அங்கே வந்தது பாவம் மரணம். அதை தான் வெறுக்க சொல்கிறாரு. அந்த பாவத்தை மரணத்தை தரித்திரத்தை பாதாளத்தை எல்லாத்தையும் வெறுத்து தேவி நீதி உடித்ததில் ஆசுவாத ஐஸ்வர்ய சமாதானம் சந்தோஷம் நித்திய பரலோகத்தை நேசி அதை பின்பற்று. அதை தேவனுக்கு தனக்கு ஆதம் வந்து முழு உலகத்து கொடு. ஏசு அப்படி தான் வந்தார். மத்திய மார்லூக்கா யோவானில் பாவத்தையும் மரணத்தையும் வெறுத்து தேவி நீதிட்டு உடித்ததில் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருந்தார். இப்போ இயேசுவை பின்பற்றுனா தேவி நீதியிலேருந்து உடித்ததல் இயேசு சாமண்ட வாக்குத்தங்களை தேவனுக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு வாய்நாளாம் வெளிப்பற்றிக்கிட்டே போகிறது. ஆமாம், எதை வெறுக்கணும் எதை நேசிக்கணும்னு பாருங்க. பாவத்தையும் மரணத்தை வெறுத்து தேவி நீதிட்டு உழித்ததில் நேசிக்கணும். இயேசுவை நேசிக்கணும். இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குத்தத்தை. அப்பொழுது இயேசு மத்திய 16:24, அப்போது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பின்பற்ற கடவன். பின்பற்று, இயேசுவை பின்பற்று. அல்லேலூயா. இயேசுவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்தா சிலுவை வெயில் பட்ட பனி போல மறையணும். பாவ சாபம் மரணம் அசுத்தவையெல்லாம் ஓடணும். ஓடுதா இல்லையா? இயேசு மத்திய மார்லூக்கா யோவான்ல நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு. 2000 அசுத்தாய் ஓடுது வெயில் பட்ட பனி போல. எல்லா பிசாசு ஓடி போய் பண்டி சமுத்திரத்தில் போய் பசுத்தாய் வந்து சொஸ்த புத்தி அடிதான். லேகோன் பிசாசு பிடிச்சவன் தன்னைத்தான் நேசிக்கிறான். பாவத்தையும் மரணத்தையும் நேசித்து அந்த பாவத்தையும் மறு தேவன் தனக்குள்ள ஒரே பிசாசு 2000 பிசாசு. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அவனை இயேசு பார்த்ததுமே ஆதாமுக்குள் பிறந்தவனை நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக லேகோன் ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு. அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உடித்தது இருக்குது. அவன் பேர் சொல்லி பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தாருங்க. உடனே அத்தனை சிலுவையும் சாப்ப பாவம் மனதுக்கு பாதாளெல்லாம் ஓடுது. பசுத்தாய் வந்து சொஸ்த புத்தி அடைந்து பிணங்கள் மீது நிர்வாணமாக வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தில் அவன்தான். அதுக்கப்புறம் தெக்க போயில் போய் இயேசுவை பின்பற்றினான். கத்த தனக்கு இறங்கி செய்தெல்லாம் போய் அவர் இனத்தாரத்தில் போய் பிரசங்கம் பண்ணுறான். அவன் பிரசங்கத்தை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்போது இயேசுவை ஃபாலோ பண்ணு. இயேசு பாவத்துக்கும் மரணத்துக்கும் நேர் ஆப்போசிட்டானாலே ஏசு சொன்னார், நானே உடித்ததிலும் ஜீவனமாக இருக்கிறேன்னாரு. இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. அந்த கனியை பறிக்காத புஷிக்காத. இயேசு நல்லவன் கெட்டவன் கிடையாது. இயேசு ஜீவன் உள்ளவன். காட் கைண்ட் ஆஃப் லைஃப்பை ஃபாலோ பண்ணு. அதை இயேசு சரீர் இயேசு ரத்தத்துக்கு வெலை போட முடியாது. அதை பிதாகுமார் பசுத்தாய்க்கு வாய்நாளெல்லாம் செலுத்து. ஆதாம்லேருந்து முழு உழுது வாய்நாளெல்லாம் செலுத்து. இல்லை ஜீவ விருட்சத்துக்கு கனி விட்டுட்டினா ஏதோ உடனே நியூட்ரலாக இருக்க மாட்டேன். உடனே நன்மை தேமை கனியை நல்லவன் கெட்டவன் அதை பாவத்தை மனு தேவனுக்கும் காட்டும் உலகத்துக்கும் வாய்நாளெலாம் காட்டி பிசாசு திருடின்னு கொண்டு நயிச்சிட்டே இருப்பான். அது பிசாசை ஃபாலோ பண்ணுறது. திருடம் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னாரு.
அவர் ஜீவ வார்த்தையாக இருக்கிறார். அதான் என்னுடைய எல்லா செய்தி ஜோயே ஜீவன் வேதாகம் சத்தியங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போது மேத்யூ 16 chapter 24 verse. இங்கிலீஷில் என்ன போடுது பார்ப்போம். Then Jesus said to his disciples, if anyone desire to come after me, let him deny himself and take up his cross and follow me. And follow me. ஃபாலோ மீன்றாரு. டெவில் சொல்கிறான், அவன் என்ன ஃபாலோ பண்ணுறான், ஏவால என்ன ஃபாலோ பண்ண, நன்மை தீமையே ஃபாலோ பண்ணு, தன்னைத்தான் பாவத்தையும் மரணத்தையுமே ஃபாலோ பண்ணு. தேவன் தனக்கு உலகத்துக்குள் தான் ஃபாலோ பண்ணுறதுனா பாவத்தையும் மன்னித்து தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகம் அதான் ஃபாலோ பண்ணுறது. டெவிலில் ஃபாலோ பண்ணுறது. உரிமையாக வருவான், திருடுவான், கொள்வான், சமாதானம், சந்தோஷம், சுகம், பலன், ஜீவன், ஆஸ்வாத, ஐஸ்வர்யம் எல்லாத்தையுமே திட்டிகிட்டு இருப்பான். அப்புறம் கொல்லுவான், அப்புறம் அழிப்பான், அப்புறம் பாதா தீர்த்து போயிட்டே இருப்பான். அதை தான் ஏவாள் ஃபாலோ பண்ணான். இப்போ ஏசு சொல்கிறாரு, என்ன ஃபாலோ பண்ணு, நான் ஜீவ விச்சத்துக்கனி. அந்த ஜீவ விச்சத்துக்கனியை தேவனுக்கு ஆதாமுக்கு முழு ஒரு ஆள் பாய் கூடாமல் கொடு. அதுதான் ஃபாலோ பண்ணுறது. ஏசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என் அன்பு சகோதரக்காய் ஜீவனை கொடுக்குற அன்பு, ஜீவ சர்வ ஜீவரத்தம். அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு ஒழித்ததல் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்தமே ஆதியாவில் வெளிப்பத்தல் வரைக்கும். வெத்து ஏசு கிடையாதியா, வெத்து நன்மை தேவை. அதில் சாப பாவம் மனிதர் பாதாளமே இருக்குது. பாவத்தின் சம்பளம் மரணம். உன்னத்து பூமியை சபிக்கப்பட்டிருக்கோம். இயேசு சிஜியமில் பாவ மன்னிப்பு ரட்சிப்பு ஆசுவாதம் ஐஸ்வர்யம் இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குத்தத்தம் பரலோக ராஜ்யமே நிச்சயம் சகலமுது இயேசு சரீர ரத்தத்தில். அதை தேவனுக்கு செல்லுது. ஆதாம் முழு உலக செலுத்திட்டே போ, சிலுவை வெயில் பட்ட படி போல மாறிவிடும். ஏசு அதை தான் சொன்னார். மத்திய மாறல அவர் எங்கும் சுற்றி திரிந்தார். விசுவாசின் பல்லமில் அகப்படுவர் யாவரும் விடியிலாகினார். திமிர்வாதக்காரர் லேகோன் பிசாசு பெரும்பாடு உள்ள சரி 38 வியாதி திரளான ஜனங்கள் ஆதாமின் சிந்தை மரணத்துக்குள்ளே போகிறாங்க. ஜீவ மார்க்கம் யாருக்கும் தெரியல. ஏசு ஓடி ஓடி நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறாரு. இயேசு ஜீவன் ஜீவ சர்வ ஜீவரத்தம். தேவனுக்கு ஆதாம் மூடு உலகத்துக்கு உடனே 38 வியாதியத்தை உடனே எழுந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு ஆதாமுக்குள்ளே பிறந்துட்டான். நன்மை தீமையில் தாயின் வயிற்றில் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்திருக்கிறான். அதை தேவனுக்கு தனக்கு உலகத்து கொடுத்து வியாதி வந்துச்சு. பெருசாகுள்ள 38 வருஷமா அந்த வியாதி போல கவலை 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 சுயநீதி அநீதி நன்மை தீமை வட்டத்திலே இருக்கிறான். ஏசு வந்தார். அவனை பார்த்து சுஸ்தமாக வேண்டும் வருகிறான். நானே நல்ல மேய்ப்பன், உனக்காக என் ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறேன். என்ன ஃபாலோ பண்ணு. நான் நன்மை தீமை அறியத்தக்கவன் கிடையாது. நான் பாவத்தின் சம்பளம் மரணம் கிடையாது. நான் தேவி நீதியின் சம்பளம் உரித்தது. நானே உரித்து ஜீவனமாக இருக்கிறேன். அதை பேர் சொல்லி பிதாக்குமார் ஆதாம் முழு உலகத்து கொடு. உடனே அசுத்தாய் ஓடுது, பரிசுத்தாய் வருது. பரிசுத்தாய் எங்கே ஓடுது, தேவதூதன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். அல்லேலூயா. அப்புறம் இனி அதிக இனி பாவம் செய், இனி நன்மத்தையுமே, இனி ஜீவிச்சுக்கல்லேரு. நானே திராட்சை செடி, நீ கொடி. ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் மிகுந்த கனிகளை கொடுப்பாய். ஆசீர்வாதக்கனி, ஐஸ்வர்ய, சமாதான, நித்திய ஜீவ, பரலோக கனி கொடுப்பாய். பூமியில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சேருவாய் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது மத்தேயு 16:24 அப்போது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, சீசர்களை நோக்கி, உங்களை நோக்கி, உங்கள் குடும்பத்தை நோக்கி, உங்கள் பிள்ளைகளை நோக்கி, உங்கள் சபை விசுவாசிகளை நோக்கி, உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஜனங்களை நோக்கி சொல்கிறாரு. இப்பவும் சொல்கிறாரு. ஜனங்கள் எல்லோரும் உலகத்தை எல்லோரையும் நோக்கி சொல்கிறாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், இயேசுவை பின்பற்றி வரணும்னா நீ ஜீவ விருட்சத்தின் கனியில் வரணும். நன்மை தீமை வட்டத்திலே இருக்கக்கூடாது. ஆதாம் கூட பிறந்து நன்மை தீமை அறியத்தக்க, நல்லவன் கெட்டவன், நன்மார்க்க துன்மார்க்கன், கண்கள் நிச்சயமா சுயநீதி அநீதி பாவத்தின் மரணத்தின் நேரம் ஓடிங்கிறேன். இப்போ அப்படிப்பட்ட நீ இயேசுவை பின்பற்றி வரணும்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, தன்னைத்தான்னாக என்னகுது அவனுக்குள்ள பாவம் மரணம் கவலை பயம் வெறுப்பு கசப்பு கண்கள் நிச்சயமா ஜீவனத்தின் பெருமை சுய நீதி அநீதி பாவம் மரணம் பாதாளத்தெல்லாம் வெறுக்கணுமா.
அதை வெறுத்தாதான் அவருடைய தேவி நீதி ஆசுவாதம் சமாதானம் சந்தோஷம் ஐஸ்வர்யம் சுகம் பலம் ஜீவன் நித்திய ஜீவன் பரலோக மகிமை கனம் புகழ்ச்சி வெற்றி ஜெயம் எல்லாத்தையும் நீ ஃபாலோ பண்ணி சுதந்திரிக்க முடியும். நான் எதையும் வெறுக்க மாட்டேன் அதையும் ஃபாலோ பண்ணுறேனாக்கா நடக்காது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூட ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான், ஒருவனை அசட்டை பண்ணி மற்றவனை பற்றி கொள்வான்குது. அப்போது ஒன்றை வெறுக்கணும். ஆதாமின் சிந்தை மரணத்தை வெறுக்கணும், பாவத்தையும் மரணத்தையும் தரித்திரத்தையும் பாதாளத்தையும் வெறுக்கணும். கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம் தேவி நீதி உயிர்த்தது பரலோக ராஜ்யம். இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்துவத்தை ஃபாலோ பண்ணணும். எப்படி ஃபாலோ பண்ணணும்? இயேசுக்கு ஏற்றுக்கொண்டு பாவத்துக்கு மறித்து தேவி நீதிக்கு போய் ஞானஸ்தானத்தில் அந்த தேவி நீதி உயிர்த்த ஜீவப்போ ஜீவ சரீரம் திருவிருந்தாரால அந்த இயேசுக்கு சுவாமண்ட வாக்கு தத்துவம் தேவி நீதி உயிர்த்தல் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை பிதா குமார் பசுத்தாவிக்கு கொடு. ஆதாம்லேருந்து முழு உலகு வாய்நாளெல்லாம் கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலத்து தான் பின்பற்றது. உன் சிலுவையை நீ காண மாட்டாய். சாப பாவம் மண்ணு தத்திரம் பாதாளம் சேதரடிக்கப்படும் பசுத்தாய் தேவதூர்களாக வருவாங்க. இயேசு அப்படி தான் வாழ்ந்தார். சிலுவையில் நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை, நம்முடைய தரித்திரத்தை, நம்முடைய பாதாளத்தை, நம்முடைய மரணத்தை ஏற்றிட்டு அவர் எதை ஃபாலோ பண்ணார்? பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்று பாவத்தை மரணத்தையுமா காட்டினார்? ஜீவ வார்த்தை தான், ஜீவ சொரு ஜீவ ரத்தம். பிதாவே இவர்கள் மண்டியும் என்று சொல்லி ஜீவனை தான் கொடுத்தாரு. பிதாவையும் மடிகையில் ஆவியும் பித்து ஜீவனை தான் விட்டார். உங்களுக்கு ஒரு மாடல் காட்டுறாரு. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் மரியாதை அவரை நமக்காக பாவம் ஆகிறார். 2:5-21 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் கிறிஸ்து நமக்காக சாபமானார். அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேதவாக நம்முடைய அக்கிரமில் ஏற்றுட்டு அது எதை ஃபாலோ பண்ணார்? சிலுவையில் இருப்போம். சாப பாவம் மனதன் முழு உலகத்தில் எல்லோருடைய பாவம் சாபம் மனதத்திலும் பாதா சிலுவையில் ஒரு இயேசு மீது கொட்டப்பட்டது. அவர் எதை ஃபாலோ பண்ண? ஜீவவாசி தான் ஃபாலோ பண்ணார். ஆமாம், உன்ன மாதிரி என்ன மாதிரி யாரையும் பாவத்தில் மனதத்திலும் பாதாளத்தில் சிலுவையில் இருக்கும்போது ஜீவ வார்த்தையை பேசுகிறார். பிதாவே மடிகள் ஆவியும் பித்து ஜீவ ரத்தம் ஜீவனை கொடுக்குறாரு. ஈட்டியால் கொடுத்து ஆதாம் இயேசுக்கு சாமட வாக்கு தத்துவத்தையே கொடுக்குறாரு. அங்கே சபிக்கிறவங்கிறாங்க, பகைக்கிறவங்கிறாங்க, நிந்திக்கிறவங்க ரோமர்கள் யோதர்கள். ஆதாம் முழு உலகத்துக்கு ஜீவ சொல்ற இயேசு சாப்பிட பரலோகத்தையே கொடுக்குறாரு. பிதாவே இவர்களுக்கு மன்னியுன்றார். அங்கே சபிக்கிறவங்க ஆஸ்வதிக்கிறாரு, பகைகளுக்கு நன்மை செய்கிறார், சத்துக்களை செய்ய துன்பப்படுத்தி நின்று ஜபம் மாட்டார். அந்த ஜபத்தில் அந்த ஆசீர்வாதத்தில் அந்த நன்மையாக இயேசு ஜீவன் பரிசீலனை கொடுக்குறாரு. பிதாவை கைவிட்ட பிதா மேலே கோவில் காட்டி கொண்டு யூதாசம் ரோமர்கள் யூதர் ஆதாம் முழு உலகத்துக்கு ஜீவ சொல்ற ஜீவன் அதான் ஃபாலோ பண்ணுறது. அப்போது இயேசு நம்முடைய பாவத்தை மனிதத்தை பாதாளத்தை ஏற்றுக்கொண்டு அவர் ஜீவ வார்த்தையை தீவிரமாக பேசுகிறார். சிலுவையில் ஜீவ ரத்தத்தை சிந்தினார். இப்போ அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். பாவத்தை கண்கள் நிச்சயமாய் சுய நீதி அநீதி எல்லாத்தையும் வெறுத்து தள்ளி தேவி நீதி டூல் இயேசு கிறிஸ்து ஹாமண்ட வாக்கு காட் கைண்ட் ஆஃப் லைஃப் தேவரகமான ஒரு வாழ்க்கைக்கு வா. இயேசு கிறிஸ்து ஹாமண்ட வாக்கு தத்துவத்தை தீவிரமாக கொடு. பாவத்துக்கு பரிகாரம் தேவ நீதி மரத்துக்கு உயிர் தரித்து ஜீவ ஐஸ்வர்யம் பாதாள பரலோக ராஜ்யத்தை பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் கொடுத்து கொண்டு போயிட்டே இருந்து பாரு. அசுத்தாவிகள் அழகைத்து ஓடும். பசுத்தாவி உரிமையாக தேவதூர்களாக வருவாங்க. வாழ்க்கை மகிமையாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், ஐஸ்வர்யமாக இருக்கும். வாழ்நாள்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இரு. கிறிஸ்துவையே ஃபாலோ பண்ணு. ஃபாலோ மீ ஜீசஸ் கிரைஸ்ட். விட்டுட்ட ஆட்டோமேட்டிக்காக ஒன்று அறிவு டெபிலை ஃபாலோ மீ பிசாசை ஃபாலோ பண்ணி பிசாசு உரிமையாக வந்து திருடிக்கின்னு கொண்டுங்கன்னு அழிச்சிட்டே இருப்பான். திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன் சொல்லிருக்க ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு. தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்குறாரு. வாழ்நாளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இரு. தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அதான் ஃபாலோ பண்ணுறது. அல்லேலூயா. அப்போது ஒரு கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழவைகள் எல்லாம் ஓய்ந்து போயின. அதான் மத்தேயு 16:24 அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, உன்னை நோக்கி சொல்றாரு, இந்த செய்தி கேட்கிற உன்னை நோக்கி, ஒருவன் ஒருத்தி உன் கணவன் உன் மனைவி உன் பிள்ளைங்க சபை விசுவாசி ஏரியா இருக்கிற ஜனங்க உங்க பிள்ளைங்க ஆதாம்குள்ள பிறந்துட்டாங்க. பாவத்தின் சம்பளம் மரணத்துல. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று பிறந்திருக்கிறாங்க. அதை போய் எவனா நேசிப்பானோ? பாவத்தை கவலையை வெறுப்பு கசப்பு சுய நீதி அநீதி சாப பாவம் மண்ணு தத்திரம் பாதாளத்தை யாராவது நேசிப்பான்? சர்ப்பம், அது சர்ப்பத்தின் ஆவி.
தேவன் விளக்கின தேவன் வேண்டாம் என்று சொன்ன நன்மத்தையும் நன்மார்க்க துன்மார்க்கத்தை நேசித்து நேசித்து என்னத்தை கண்ட வாய்நாளெல்லாம் சாப பாவம் மனதிரு பாதாளம் அநேக செத்தே போயிட்டாங்க. அதை தன்னைத்தான் வெறுத்துட்டு பாவத்தை கவலையை வெறுப்பு கசு சுயடி எல்லாத்தையும் வெறுத்துட்டு தன்னைத்தான் வெறுத்து ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து அண்டர்லைன் தன்னைத்தான் வெறுத்து பாவத்தை சுயநீதி அநீதி எல்லாத்தையும் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றினா சிலுவை மறையும் வேல்பட்ட பணி போல. இயேசு சிலுவையை சுமந்துக்கிட்டாரு. எத்தனை நாள்? 3 நாளில் பாவ சாபம் மரணத்தை பாதாளத்தையும் ஜெயித்து வராரு. அப்போது சிலுவையில் ஜீவ வார்த்தையை பேசுகிறாரு. கைவிட்ட பிதாவுக்கு பிதாவே படிக்கல ஆவி விட்டு ஜீவனை விட்டாருங்க. ஜீவன்ற வார்த்தைங்க ஈட்டாளுக்கு அதே ஜீவ சொல்ற ஜீவரத்தம் இயேசு சாமன்ற வாக்குது. அதை தேவி நீதி உயிர்த்ததிலே கொடுக்குறாரு. அதை தான் ஃபாலோ பண்ணுறாரு. 6 மணி நேரம் சிலுவையில் அறிஞ்சாங்களா ஜீவ வார்த்தையே பேசுது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். எப்படி மன்னிப்ப? ஜீவ ரத்தம் சிந்தனா தான் அவனுக்கு மன்னிப்பு. பாவத்திலேருந்து மரத்து பாதாளத்துலேருந்து மன்னிப்பு கட்சி விடுதலை பசுதாய் பரலோகத்தையோ போகணும். அதுக்கு ஜீவ ரத்தம் கொடுக்குறாரு. ஈட்டியால் குத்துறோம். ரோமர்கள் யூதர்கள் சபிக்கிறாங்க, காரி துப்புறாங்க, எல்லாருக்கும் நன்மை செய்கிறாரு. பகைக்கிறாங்க, நன்மை சபிக்கிறாங்க, ஆஸ்வதிக்கிறாரு. ஜீவரத்துக்கு ஆஸ்வதிக்கிறது. மலை உபதேசம் அங்கே கரெக்டாக கைக்கொள்ள நம்ம கைக்கொள்கிறோமா சபையில் ஊழியத்தில்? அதனால தான் சபை எங்கே பார்த்தாலும் அசுத்தாவியாகுது. சாபத்தில் பாவத்தில் மரத்தில் பாதாளமாகுது. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை பிதாகுமார் பசுத்தாவிக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுத்தா அவரை பின்பற்றுறது. இயேசுவை பின்பற்றன்னு சொல்லிட்டு நன்மார்க்கு துன்மார்க்கத்திலே போவார். ஊர் செல்லு நாடு செல்ல அரசு வேறு விசுவாசி ஊழியக்காரு அது செல்லு இது செல்லு எல்லாமே சரியில்லைப்பா. சரியில்லாமல் இயேசு ஜீவன் பரிபூர்ண கொடுத்து ஆஸ்வச்சியா அல்லேலூயா. உலகமே சரியில்லை. சரியில்லாத உலகத்துக்கு ஜீவ சொல்ற ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் பிசுவாசிகளை துருத்தி பிசுவாசின் ஆகக்கூடிய யாவரையும் குணமாக்குறாரு சுற்றி தெரிந்தார். சரியில்லைன்னு போட்டு சொல்றதுக்காக நீ இயேசு ஏற்று ஊழியத்துக்கு வரல. சரியில்லாதவனுக்கு பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறகு தேவி நீதி உயிர்த்த இல்லை. தேவன் தனக்கு ஆதாம் மூலத்துக்கு அசுத்தாய் தச்சு பசுத்தாய் வரித்து எனக்கு தேவதூர் பண்ணி நான் காப்பாற்றுக்காக தான் உன்னை உலகத்துக்கு வழியாக பூமிக்கு உப்பா வச்சுக்கிறார். அதனால் இயேசுவை ஃபாலோ பண்ணுறவன் ஆதாமி சிந்தையை ஃபாலோ பண்ண மாட்டான். ஆதாம் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம். அப்போது மத்திய 16:24 அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அன்றல இந்த வேட் இயேசு ஏற்றுக்கிட்டு ஞானஸ்தானம் ஏற்றுக்கிட்டு திருவந்தில் பக்கம் நான் ஊழியத்துக்கு வர விரும்புறேன்னு சொல்லிவிட்டு கட்சியில் ஊழியத்துக்கு வந்து ஊர் செல்லு நாடு செல்ல செல்ல அந்த சபை செல்ல எந்த சபை செல்ல அவர் இப்படிப்பட்டார் இவர் இப்படிப்பட்டார் இப்படியே பேசி இயேசு விட்டுட்டாங்க. ஜீவ மார்க்கத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கவே இல்லை. கட்சியில் பிரச்சனையாகவே போச்சு. ஊழியம் சபை ஊழியம். ஒருவன் என்னை பின்பற்றி தன்னைத்தான் வெறுத்துனா அந்த தன்னைத்தான் பழைய மனுஷன் கண்கள் நிச்சயமா சுய நீதி அநீதியை வெறுக்கணுமா? அதுக்கு தேவி நீதிட்டு உடித்ததில் கொடுக்கணும். அன்பு சமாதானம் சந்தோஷம் நீதிவர் விசுவாசம் எல்லாம் ஜீவனுக்குள்ள தேவி நீதிட்டு உடித்ததில் கொடுக்க பாவத்தை மனத்தை வெறுக்க முடியாது, செயலிக்க முடியும். அதுதான் கிறிஸ்துவை கொடு. லட்சக்கணக்கில் சாலமோன் வெங்கல பலி 1000 சர்வாங்க தக்கன பலிகளை செலுத்தி பலியிட்டான். 1000 சர்வாங்க தக்கன பலி குற்றமே பாவ நிவாரண பலி. இயேசு அம்பூரிட்டு காட்டுது. அன்று ராத்திரியில் கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புவது கேளுண்டார். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்ட ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்துக்கு அது இயேசு அம்பு பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் அந்த உலகத்தில் பாச தேவாட்டு ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வாதம், ஈசாக்கு ஆசீர்வாதம், யாக்கோபு ஆசீர்வாதம். வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டுது. ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு மோசே எஸ்தர் தெபோரால் கிதியோன் எல்லாம் கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் பைதட்ட ஆட்டுக்குட்டியின் மூலமாக தேவனை பின்பற்றினாங்க. புதிய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டி உலகத்தில் பாச தேவ ஆட்டுக்குட்டி, அவர் ஜீவ ஆட்டுக்குட்டி. என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவரும் ஜீவனுடையவராக இருக்கிறார். அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உடித்ததில் அதை நேசி அதை பேர் சொல்லி பிதா குமார் பசுத்தாய்க்கு மத்தியஸ்தம், ஆதாம் முழு உலகத்துக்கு மத்தியஸ்தம். எந்த நாட்டுக்கு போ, எந்த தேசத்துக்கு போ, எந்த கிராமத்துக்கு போ, ஆப்பிரிக்காவுக்கு போ, ஐரோப்பா போ, அமெரிக்கா போ, வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, சைனா, ஜப்பானு எங்கே போனாலும் ஆதாமுக்குள்ளே பிறந்தவன் நன்மத்தையும் அறியத்தக்க காரியத்தை சுய நீதியை நேசிக்கிறான். சுய நீதி அநீதி நன்மார்க்க துன்மார்க்க கண்களிச்சம் ஷாகவே கிடக்கிறான். படிப்பு இருக்குது, வசதி இருக்குது, பணம் இருக்குது, கார் இருக்குது, பாங்களாம். ஆதாமுக்குள்ளே பிறந்து தன்னைத்தானே நேசித்து ஒரே பிசாசு போராட்டத்தை இருக்கிறான். அவனுக்கு ஜீவ விஷத்துக்கு என்னையை கற்றுக் கொடு.
நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறார். மத்திய மாற்று லூக்காவில் அவர் எங்கும் சுற்றி தந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு யாவரும் வெளியில் ஆகிட்டான். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறார். திமிர்வாதக்காரன், லேகோன் பிசாசு, பெரும்பாடுள்ள திரி, குஷ்ரோகி, கூட சவட மூடவன் எல்லாம் ஆதாமுக்குள்ள தன்னைத்தானே நேசிக்கிறாங்க. சுயநீதி அநீதியை காட்டுறாங்க. உடனே பிசாசு திடீர்னு கொண்டு நயிச்சுக்கிறான். 38 சுவியாதேசன் லேகோன் பிசாசு எங்கே போனாலும் அந்த ஃபேவரட் வசனம். அதனால தான் என்னுடைய எல்லா ஜோயே ஜீவன் வேதாகம் சத்தியங்கள். அவர் ஆதாமுக்குள்ள பிறந்தவனை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வராரு. சுயநீதி அநீதிக்கிற ஜீவ மார்க்கத்தை கொண்டு வராரு. அதுக்கு ஜீவரத்தம். அவன் பேர் தேவன் தனக்கு ஆதாம் மூடு கொடுத்து அசுத்தாயத்தை பசுத்தாய இருக்கிறாரு. தேவதெல்லாம் பணிவிடை செய்தமே, இனி பாவம் செய்யாது. அதிக கேடவன் அவனே திராட்சை செடி நீ குடி, ஒருவனின் வார்த்தையில் நிலைத்திரு, வாய்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளேரு. அந்த கிறிஸ்துவ சரீரத்துக்கு ரத்தத்து வேலை போல் தேவ நீதித்து உயிர்த்தது. அந்த பிதாகுமார் பசுத்தாய்க்கு செலுத்து, ஆதாம் முழு உலகத்துக்கு செலுத்து, வாய்நாளெல்லாம் செலுத்து, இடைவிடாமல் செலுத்து. அசுத்தாய் போய்த்தான் ஆகும், பசுத்தாய் வந்து தாவும், தேவதூர் பணிவிடை செய்தாகும். உங்களை எந்த சோழ தீமை என்று ரச்சித்து கொண்டு தாவார். அதாவது மத்திய 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினாதான், இல்லைன்னா ஆதாமுக்குள்ளே வாழ்ந்து தன்னைத்தானே நேசி, உன்னையே நீ நேசி. ஆதாமுக்குள்ளே பிறந்திருக்கிற பிசாசு போய் அவனை நல்ல பாம்பு சர்பத்தையும் தேலையும் யாராவது நேசிப்பானா? நேசித்த என்ன ஆகும்? குத்தினே இருக்கும், தேல் கொட்டினே இருக்கும். அதுதான் தன்னைத்தான் வெறுத்துனா பழைய மனுஷன் வெறுத்து பாவத்தை மனத்து வெறுத்துட்டு கிறிஸ்து தேவி நீதித்து உழித்ததில் நேசி, கிறிஸ்துவை நேசி. அவர் இயேசுக்கு சாமண்டவாக நீச்சிக்கப்பட்ட சகலும் அவர்களுக்கு வீடு மன தோப்பு தோல் எல்லாமே இருக்குது இயேசு கிறிஸ்துக்குள்ள. பிசாசுக்குள்ள எல்லாம் ஆனால் எல்லாம் கெடுதல் செய்யுது. கண்கள் நேச்சமா, சுயநீதி அநீதி, பாவ சாபமான பாதாளம். இயேசுக்குள்ள எல்லாமே இருக்குது. பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, ஆசுவாத ஐஸ்வரம், வீடு மன தோப்பு தொடர்பு, ஆசுவாத ஐஸ்வரம், எல்லாம் ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவசரம், ஜீவரத்தம், தேவதி இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்துவம். அதை பிதா குமார் பசு தாய்க்கு ஆதாம் முழு உலகத்துக்கு தான் ஃபாலோ பண்ணுறது. அப்போது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, அண்டர்லைன் த வேர்ட், பாவத்திலிருந்து கண் சுயநீதி அநீதியெல்லாம் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். இயேசு பின்பற்றி, இயேசு ஜீவன் பரிவிஜயம் கொடுக்க சிலுவையெல்லாம் மாறுதுப்பா. தாவீது வர விருது ஆடு மேய்க்கிற ராஜாவா, சிறை சார்ந்த யோசேப்பு எகிப்துக்கு அதிபதி ஆகிறான். ராஜா அப்பா அம்மா இல்லை, எவ்வளோ சிலுவையாக இருந்துக்குமார் வாழ்க்கை. கத்தரை பின்பற்றா 120 நாடுகளுக்கு ராஜாத்தி ஆகிறா. ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வாதமாக இருக்கிறான். அவங்களாம் பலிபீடத்துக்கு ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாங்க. சகல காலத்தில் ஆசீர்வாதம். 100வது வயசு 90வது வயசுக்குள்ள பிள்ளை பிறக்குது. ஆமாம், இயேசு ஜீவன் பருவம் வானத்தில் லட்சத்திற்கு கர்ப்ப கணிக்குது. அதை பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்து கொடுக்க 100 வயசு 90 வயசு சிறிய வயசு 12 பிள்ளை பிறக்குது. இயேசு பின்பற்றினா சகலமும் ஆசீர்வாதம் தான். இயேசு விட்டுட்ட, ஏதேன் தோட்ட ஜீவ விஷயம் விட்ட உடனே நீட்டு நண்பத்தையும் மறிய பாவத்தையும் மனத்து ஃபாலோ பண்ணி பாவத்துக்கு சாபத்து மனத்துக்கு பாதாளம் முடிவு ஹெல்லு சீரியஸான மேட்ரு. ஜாமனும் பசுதாவே இந்த அருமையான நாளில் எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நினைச்சு பயப்படாத, கலங்காத, திகையாது. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள்ள பிறந்தான். பவுல் ஆதாமுக்குள்ள பிறந்தான், சவுலா இருந்தான், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி அடிக்கிறது நொறுக்கு கொலை செய்திருந்தான். அவன் கிறிஸ்துவ சந்தித்த ஞானதான். இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிறந்தான். கிறிஸ்து எனக்கு ஜீவன்டான். கிறிஸ்துவுக்குள் கொரிந்தியர், தெசலோனிக்கேயர், கலாத்தியர், ரோமாபுரி, அப்போ சில நடுவர், தெசலோனிக்கேயர் எல்லாம் போய் கிறிஸ்துவுக்குள் ஆதாமின் சிந்தையை மாறினான். கிறிஸ்து சிந்தைய ஜீவன சமாதானம். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்க அசுத்தாய் பசுத்தாய் நீ உலகத்தையே பூமிக்கு ஊப்பு. மாபெரும் செயின்ட் பவுலா மாறிட்டான். சவுல் பவுலா மாறி ஆதாமுக்குள்ள கிறிஸ்துக்குள் மறுபடி வந்து கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து அவன் உலகத்துக்கு ஒளியானான். அல்லேலூயா, பூமிக்கு உப்பானான். அந்த சவுல் பவுலை போல மாறினது போல நாம் ஆதாமுக்குள்ள கிறிஸ்துக்குள் மறுபடி இயேசு பரிவஜீவனை பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்க, ஆதாம் முழு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் கொடுக்க. உங்கள் பிள்ளைங்களெல்லாம் நல்ல மேய்ப்ப ஜீவரத்தம் உங்கள் பிள்ளைங்க தலைமையில் கழிச்சு இயேசு தேவனுக்கு ஆதாம் அசுத்தத்தை பசு கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வர. நீ போகிற இடத்துலலாம் கிராமங்களில் பட்டங்களில் தேச இயேசு எங்கும் சுற்றி இருந்தார். திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று போகிறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்லியிருக்கிறார். எங்கே போனாலும் இயேசு ஜீவரத்தம் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்குற அசுத்தாய் தோத்துறார். பசுத்தாயர் தேவதூர்களாக வராங்க.
இனி அதிக கேள்வி, இனி பாவம் செய், கிறிஸ்துக்குள்ளே இரு, நானே திராட்சை செடி நீ கொடி என்றாரு. இயேசு சரி, இயேசு ரத்தத்துக்கு விலை போட முடியுமா? ஜீவ விருட்சத்துக்கு இன்னைக்கு விலை போட முடியுமா? நன்மத்தை மாதிரி எல்லா கேடுபாடு சாப பாவமான பாதாளுமே ஜீவ வித்த தேவி நீதித்து உயிர்த்தல் நிச்சயம் பரலோகமே இருக்குது. அதை பிதாக்குமார் பசு தாய் கூட ஆதாம் முழு உலகத்தோடு அதான் ஃபாலோ பண்ணுறது. ஆமாம், இயேசுவை ஃபாலோ பண்ணு. அவர் பிதாக்குமார் பசு இயேசு ஜீவன் பரிசு வாய்நாள் அவர் தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்தோடு இயேசு விட்டு நான் பிசாசை ஃபாலோ பண்ணுவேன். பாவத்தை மறித்து சுயநீதி அணி நன்மத்தை மறித்து சாகவே சாவாய். உனக்கு பூமி சபிக்கப்பட்டு முள்ளும் குறுக்கும் மொழியும் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பம் எவ்வளோ சபிக்கப்பட்டிருக்கும் பாருங்க. ஆனால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல எல்லோரும் என்ன நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசித்து திராட்சை இந்த அப்பம் ஜீவசரி ஜீவரத்தம், அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு இயேசு சொல்லாமன்றது வாக்கு தத்துவமே இருக்குது. அதை ஃபாலோ பண்ணு. தூரத்தில் இருக்கிற பிள்ளைங்க அந்த இயேசு ஜீவன் பரி தேவத்தில் ஆதம் ஜபம் பண்ண அசுத்த ஓடி பசுத்தாயே இருக்கும். காணாணி சீரியமாக தூரத்தில் இருக்கிறா பிள்ளைகளை போய் நாய்க்குட்டிக்கு போடுறது இல்லைன்னா நாயின் தான் நினச்சி காண்டுறேன்டா. போகும் விசுவாசம் ஜீவ அப்பத்தை போடுற தேவன் அந்நேரமாக அவர் சுகமான அசுத்தாய் ஓடிச்சு. கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வா. இயேசு ஜீவன் பரி தேவன் தனக்கு ஆதாம் முழு பிசாசு சிலுவை மாறிடும். சாப்ப பாவம் மனத்தில் பாதாளம் வர வர விருத்தி அறிவாய். இயேசு கிறிஸ்துக்குள் ஜீவன் பரிபூர்ண ஜீவன் பிதாக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடு. தன்னைத்தான் பெரு சுயநீதி அநீதியை நன்மத்தையும் அறியத்தக்க காரியத்தை விருத்துடு. அந்த கனியை பூச்சி சாகவே சாகும். பூமியை ஒன்று சபிக்கப்பட்டு போச்சு. பாவத்தை மறந்தது பாதாளத்தை வைத்து தேவி நீதிட்டு இயேசு சாமட்ட வாக்குத்தத்தை தேசி அதை ஃபாலோ பண்ணு. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இயேசு ஜீவன் பரி தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் பசுத்தாய்க்கு 1000 பேர் மேலே பசுத்தாய் ஏற்கு தேவத்தோட பணிவடை செய். இவ்வுலகத்துக்கு பூமிக்கு பசுத்தாவே தரிமான் நாளில் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இலவசமாக கிருபினாலே கிறிஸ்துவில மீட்பை கொண்டு நீதிமான் ஆக்கப்படுறாங்க. ஆண்டவரே சோத்திரம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் அடுத்து இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்துவில மீட்பை கொண்டு நீதிவான் கிறிஸ்துக்குள்ள வாங்க. இயேசு ஜீவப்ப ஜீவ சார் இயேசு சாமட்ட வாக்கு தத்துவத்தை பிதாக்குமார் ஆதாம் முழு வாய்நாள்லாம் கொடுங்க. சோத்திரம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான் அப்போது இயேசு சீசர்களை நோக்கி அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசு கடங்காத சக்தி எதுவுமே கிடையாது. பாவத்திலிருந்து மனத்திலிருந்து பாதத்திலிருந்து விடுதலை தேவி நீதி துவித்தல் பிதாக்கு ஆதாம் முழு வாய்நாள்லாம் கூட இடைவிடாம கூடிய காது சோதமோ பாவத்துக்கு சாபத்து மனத்திலிருந்து பாதப்படி பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில் பரலோகத்தை பெற்றுக்கொள்வாய். கத்தாயத்தை வார்த்தை கொண்டு ஒரு ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கிறோம். மூடு வருது எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். கத்தாய் எங்கள் சபை குளோபல் சர்ச்சி ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, லண்டன் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. பாவத்தை மரணத்தை நேசு உலகமே குட்டி பாதாளமாகுது. எல்லாரும் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு விசுவாசிகளுக்கு எங்கள் சபை அவ்வளோ பெரிய சபை வானம் கூற பூமி பார்த்தபடி எல்லாரும் இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிவர்த்தனை தேவன் தனக்கு ஆதாம் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு கட்ட வச்சுட்டே இருங்க. தாய் அசுத்தாய் துரத்தி பசுத்தாய் இருக்கு பூமி எங்கள் கிராமங்களில் பட்ட தேசம் கட்ட வைக்கிற அலையலையாய் தேவத்தோருக்கெல்லாம் பணிவிடை செய்யிட்டு தாய் ஆதாமின் சிந்தை மரணம் கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவன சமாதானம் இயேசு ஜீவன் பரிவு கோடா கோடி அவன் இலக்கத்துக்கு தக்கதாகி 816 கோடிக்கு அதிகமான இந்திய தேசம் 140 கோடி. எங்கள் வேலூர் மாவட்டம் 50 லட்சத்துக்கு அதிகமான எங்கள் கிராமத்தில் எங்கே பார்த்தாலும் ஆதாமுக்குள்ளே பிறந்த பாவத்தை மன்னித்து தேவன் தனக்குள்ள அசுத்தாயிட விசுவாசம் சிக்கி கிடக்கிறான். இயேசு ஜீவன் இயேசு சாமட்ட வாக்கு தத்துவத்தை அவன் இலக்கத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து எல்லா தேச தலைவர்களுக்கு கிராமங்களுக்கு பட்டண தேசங்களுக்கு சகல ஜன இயேசு ஜீவன் பரிவு ஜீவன பிதாக ஆதாம் முழுவதுக்கு அசுத்தாய் தத்தி பசுத்தாய் தேவதெல்லாம் படிவு 2ஆம் வரைக்கும் முழு உலகத்தை ஆயத்தப்படுத்தபடி இந்த செய்தி கேட்குற ஒரு ஒப்புடுக்கிறங்க தான் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். எப்போது எக்காலத்து ஜபம் பண்ணுங்கள். இயேசு ஜீவன் பரிவு ஜீவன பிதாக ஆதாம் முழு கட்ட வச்சுட்டே இருங்க தாய் அசுத்தாயில் சொத்திக்கிட்டே பசுத்தாய் இருக்கு தேவதெல்லாம் முழு உலகத்துக்கு கட்டவே இருக்க தான் கிராமங்களில் பட்டண தேசங்களில் தேவதெல்லாம் பணிவிடை செய்கிறதா ஒரு மாபெரும் எழுப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறதா பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜபலியும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்வாஸ் துளசிராம் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியில் கொடுக்கப்படுகிறது. ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் இருக்குது எஃப்ஜிசி வெள்ளூர்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சேனல் துளசிராம் தாமஸ் இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உலகத்தில் எங்குமே கேட்டு விலையேற்பட்ட சத்தியம் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தருவீங்க. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி நிச்சயமாக நீங்கள் அவர்களும் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். என்னுடைய செய்தி கேட்டால் அவங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்கவங்க எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைத்து போய்க்கிறாங்க.
அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூரண தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தத்தை பசுதாகி தேவதூர் பண்ணி அவர்களை காப்பாற்றுற வேலையை ஊழியம் செய்யணும். என்னுடைய செய்தி கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் எவ்வளவு தேவன் நிச்சயம் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்திருப்பாரானால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ண விரும்ப கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்பினால் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 22/8/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவன் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்களை பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஏசு கிறிஸ்து அவனோட வாக்குத்தத்தத்தை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வாய்நாளாக கொடுத்து கொண்டு போங்க. விட்டுட்டீங்க. உங்களை அறியாமலே பாவத்தை மனித தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுத்து கொடுத்துட்டே போவீங்க. பிசாது தேடின்னு கொண்டு நயிச்சுட்டே இருப்பான். முடிவு பாதாளம். ஆதாமின் சிந்தை மனம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அவரை ஃபாலோ பண்ணுங்க. அவரை பின்பற்றுங்க. அவரை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் வாய்நாள்லாம் கொடுங்க. அசுத்தாய் துரத்தப்படும் பசுத்தாய் தேவதூரெல்லாம் வருவாங்க. ஆஸ்வதிக்கப்பட்டு இந்த உலகத்தை வெற்றி வாழி நித்திய பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியின் பரலோகத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.